வேட்பாளராக இருக்கும் பல்லாவரம் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அப்போ இந்த ஜமீன் பல்லாவரம் போன்ற இடங்கள்லாம் சுற்றி ஒரு பார்க்கும்போது அடுக்குமாடி கட்டடங்கள் உயர்ந்துள்ளது, பங்களாக்கள் உயர்ந்துள்ளது, பங்களாக்களாக உருவாகியுள்ளது, மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எல்லாம் சிமெண்ட் ரோடு போட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் காவா தண்ணி, கழிவுநீர் கால்வாய் குறுகி விட்டது. அது மட்டும் இல்லை, அது ஃபுல்லாக அடைபட்டு கிடக்கிறது. பிளாஸ்டிக் பாட்டில்களாகவும் பிளாஸ்டிக் பைகளாகவும் மற்றும் இந்த குப்பையை சுத்தம் செய்வதற்கு ஆளே இல்லை என்பது போலதான் உள்ளது. மழை வந்தால் என்ன ஆகும்? வெள்ளம் தான் ஏற்படும். சுதந்திரம் பெற்று இன்று வரை இதே நிலைதான். ஏன்னா அப்போ கொஞ்சம் காவா பெருசா இருந்து இப்போ சின்னதா போச்சு. இவ்வளவுதான். மக்கள் குடிநீருக்கு அந்த தொகுதியில பிரச்சனையுடன் தான் இருக்கிறார்கள். காவாய் நீர் குடிநீரோடு கலப்பதும் செய்வதுமாக. ஏரி, பல்லாவரம் ஏரி ரேடியல் ரோடு ஒன்று போட்டுட்டு ரெண்டு பக்கம் ஒரு குட்டையை போலதான் இருக்குது. ஏரி இல்லை, குட்டை. இதையெல்லாம் இதுவரைக்கும் அங்கே இந்த தொகுதியினுடைய உறுப்பினர், வேட்பாளர், எம்எல்ஏ என்று சொல்லக்கூடியவர், கவுன்சிலர் என்று சொல்லக்கூடியவர்கள், பிரதான கட்சிகளான ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி திமுக, அதிமுக என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இதுவரைக்கும் இதை பத்தியெல்லாம் ஒன்றும் கருத்தாய்வே செய்யல. மேலும் அங்க பாத்தீங்கன்னாக்கா லஞ்சம் ஊழல் தான். எந்த நிர்வாகமும் லஞ்சம் ஊழல் இல்லாமல் நடைபெறவில்லைன்னு மக்கள் சொல்றதை கேட்கிறோம். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, எவன் வந்தாலும் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது. கோமணம் கட்டணும், கோமணத்திலேருந்து பேண்ட்டுக்கு அரைக்கால் ட்ரௌசர், இப்போ முழுக்கால் ட்ரௌசர், இப்போ பீன்ஸ், ஜெயின்ஸ், பீன்ஸ்னு என்னென்னமோ மாற்றங்கள் ஏற்படுதுல. இங்க மட்டும் ஏன் மாற்றம் ஏற்படலை? சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அன்றைக்கு குடிசை வீடுகளாக இருந்தது, இன்றைக்கு மாளிகைகளாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். அனல் பறக்குது அந்த தொகுதியில. மரங்கள் அற்று போய்விட்டது, மரங்களே கிடையாது. அனல் பறக்குது. பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தேர்தல் அதிகாரிகளை கேட்கறீங்களா? ஒரு கணக்கு கூட சரியா பார்க்க தெரியாது. உட்கார்ந்துக்கிட்டு எங்களை போன்றவர்களை பீடித்து இந்த கணக்கு இண்டிபெண்ட், இந்த கணக்கு கொடு, இந்த வவுச்சர் கொடு, அந்த வவுச்சர். பிரதான கட்சிகள் பல கோடிக்கு செலவு செய்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நீங்க பார்த்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனா அதை விட்டுட்டு போட்டு உங்க அலுவலகத்திலே உட்காரும்படி செய்து கொண்டிருக்குதான் தேர்தல் அதிகாரிகள். இப்படி ஒரு அயோக்கியத்தனமான தேர்தல் வழிமுறைகள் நடந்திருக்குது. இந்த தேர்தல் சட்டங்களை எல்லாம் மாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அதை யார் செய்யணும்? சட்டமன்றமோ பாராளுமன்றமோ. அங்க நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? இன்னும் தெருவிலுக்கு எறியல, மழை நீர், கால்வாய் நீர் கலக்குது, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், தார் சாலைகள் போட வேண்டும், தரமாக போட வேண்டும், மைக்க பிடிச்சி பேசுவாங்க. ஆனா செயல்ல ஒன்றும் கிடையாது. ஆண்ட கட்சியும் சரி, ஆளும் கட்சியும் சரி, இலவசத்தை கொடுப்பேன், 8000, 10,000, பஸ் இலவசம், முழுக்க இலவசம், இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இதுதான், வருமான வரி வந்து கொண்டிருக்கிறது, வீட்டு வரியாகவும் குடிநீர் வரியாகவும் கழிவுநீர் வரியாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கத்திலே இந்த மாதிரி செலவு செய்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ், இதற்காக நாங்கள் இவ்வளவு கடன் வாங்கிக்கிறோம், இதற்காக இவ்வளவு வட்டி கட்டிக்கிறோம். வெளிப்படையா சொல்லுங்களேன். ஆண்ட கட்சி தானே, ரொம்ப வாய்க்கிடிய கும்பலை கூட்டிட்டு பெருசா கூட்டத்தை காட்டி பாரு, கஞ்சா ஒழித்து விட்டேன், பாலியல் ஒழித்து விட்டேன்னு சொல்லுகிறீங்களே. அவனை பார், இவனை பார் என்றுதான் பேசிக்கிறீங்க. அவன் என்ன அவன் காலில் விழுந்தான், இவன் கையில விழுந்தான்ட்டு செங்கலை தூக்கி காமிச்சிங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நேர்மையான மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அதனுடைய திட்டங்கள் என்ன, உங்கள் இதுவரை நீங்கள் சாதித்தது என்ன? பால் விலை குறைத்தேன் என்றீர்கள், குறைத்தீர்களா? உண்மையிலேயே நடைபெற்றதா? மக்களுக்கு பிரயோஜனப்பட்டதா? சொல்லுங்களேன். வரி இல்லாத தமிழகத்தை உருவாக்க உங்களால முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க கொள்ளை அடிக்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்கீங்க. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும்னா, உண்மையிலேயே மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்றால் மக்களாகி நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் ஓட்டளிப்பது ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். எப்போ எனக்கு தெரிஞ்சது ரெட்டல உதயா சூரியன் இப்படி காலங்காலமா கவிதைகளை பாடிக்கிட்டு எவனையோ காசு கொடுத்தா எல்லாம் வரப்போகுது. ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு 3000 கொடுக்குதான் ஒரு புது கட்சி.
அவங்க ஒரு அந்த ரியல் எஸ்டேட் நடத்தக்கூடிய அந்த எம்எல்ஏக்கு நிற்கக்கூடியவர்கள் பல கோடி கதிகளுக்கு அதிபதி, அவர்களும் புது கட்சி. அவங்க கேம்பெயின் மேனேஜர், எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜர், இப்படி நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு தேர்தலையே. இவங்க எப்படி மக்கள் சேவை செய்வார்கள்? 2020-21 8 லட்சம் ரூபாய் வருமான வரி கணக்கு காட்டியிருக்காங்க. 2024-25 85 லட்சம் காட்டியிருக்காங்க ஒரு மருத்துவர். எப்படிங்க? அப்ப இவர் எப்படி சேவை செய்வாரு? உண்மையிலேயே சேவை எண்ணத்தோடு தான் அங்க வராங்களா? கொஞ்சம் சிந்திக்கிறோம். கக்கன் காமராஜ் போன்றவர்கள்லாம் வாழ்ந்த நாடு இது, மறந்து விடாதீர்கள். உங்களுக்கான சின்னமாக தேசிய மக்கள் சக்தி கட்சி சின்னம் பலூன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம். கொள்கையின் அடிப்படையில் சிந்திச்சு